IWF அவார்ட்ஸ் லாக்டவுனுக்கு அப்புறம் கோவிட்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம். உமனுக்காகவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வேரியஸ் செக்டர்ஸில் வந்து கூப்பிட்டு அப்ரிசியேஷன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஹானர்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ் ஃப்ரம் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இந்த அவார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸப்ஷனல் talented சஞ்சிதா ஷெட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹானர். ஐம் ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்ட். என்னன்னா நமக்கு வந்து நிறைய வேலை பண்ணுறோம், ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் தேங்க்யூ ஸோ மச் IWF அவார்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய படங்கள் பண்ணும்போது நம்ம என்டையர் டீம் வேலை பண்ணியிருக்கோம். ஏன்னா என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து மேக்கப் டீம் இருக்கலாம், எடிட்டிங் டீம் இருக்கலாம், மியூசிக் டிரெக்டர், நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம படங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரெக்கக்னேஷன் கொடுத்தா எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஸ்டில் எவ்ரிபடி லுக்கிங் அட் மீ யங் நியூ கமர். அந்த மாதிரி ஆஃப்டர் சூதுகம் அப்புறம் கூட எனக்கு வந்து நியூ டேலண்டட் ஆக்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் அவரோட மாஸ்டர் படத்தில் ப்ரொடியூசர் கூட அழகிய கண்ணன படம் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் பகீரா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச், கீப் என்கரேஜிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. Yeah, hi. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்க. And today I'm here in Chennai. Very excited. IWF eventல இருக்கேன். And getting an award is like always precious. Year வந்து ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆயிருக்கு. Because Telugu and Tamil சேர்ந்து 5 படம் நெஞ்சம் மறப்பதில்லை சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. So I'm super excited to be here and enjoy the show also. So I wish all the best, all the contestants, and at the same time, getting an award is like such a nice feeling. So yes, I'm going to enjoy it. ஆடியன்ஸோட ஃபீட்பேக் எப்படி மேடம் இருந்துச்சு? உங்களுக்கே தெரியும் ஆடியன்ஸோட ஃபீட்பேக். யாருமே நந்திதா வந்து அந்த மாதிரி ஒரு டெரர் கேரக்டரில் வரேன்னு நினைக்கல யாருமே. ஸோ தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃப்ரம் செல்வரா சார். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் சர்ப்ரைஸ் எலமெண்ட் டு ஷாக் ஆல் ஆஃப் யூ. அது நடந்தது. எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் என்ஜாயிங் த சக்ஸஸ். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கூட செலிப்ரேஷன் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. See, it's a Selva Raghavan sir's movie. அது எப்போ வந்தாலும் it will be nice and people will enjoy. அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போவுமே இருந்தது. எவ்ரி இன்டர்வியூ எப்போ ரிலீஸ் கேட்கும்போது எல்லாம் நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் எங்களோட இந்த ஹோல் டீமோட கான்ஃபிடன்ஸ் டுடே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட பீப்புள் ஆர் என்ஜாயிங் த மூவி. வி ஆர் ஹாப்பி. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் கூட ஒரு 20 days ஆஃப் ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருந்தேன். நிறைய ப்ரூசர்ஸ், பிளட் கிளாட் எல்லாம் இருந்தது எனக்கு ஃபைட் எல்லாம் பண்ணும்போது. பட் டுடே வென் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஹார்ட் ஒர்க் பண்ணி பேர் கிடைக்கும்போது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது யஷிகா ஆனந்த். ஸோ இங்கே IWF அவார்ட்ஸ்க்கு வந்திருந்தேன். அண்ட் ஐ ஹவ் ஃபைனலி காட் போல்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் திஸ் இயர் 2021. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் விமென் செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவங்கள ஆனர் பண்ணி இங்கே கூப்பிட்டு we are making an event and making it so successfully is all because of your support. And looking at it feels like we have come a long way in this, and this speaks about women empowerment and boldness. Thank you so much. Thank you. ஓகே, இந்தியா ஃபுல்லாக நிறைய பேஜன் ஷோஸ் இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் கோவாவில், மும்பையில். அதுக்கேற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இங்கேயும் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் இதை எடுத்து பண்ணுறாங்களோ ரொம்ப நன்றி. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸில் எனக்கு சான்ஸ் கிடச்சனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கண்டினியூஸாக யங் டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் லைஃப் டைம் ப்ராஜெக்ட் என்ன ஏதாவது ஒரு இது இருக்கா? இருக்குது, டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கும்போது நினச்சேன் வெளியே வந்து ஏதாவது கம்மிட்டானா போதும்ன்ட்டு. பட் இந்த ஃபேம்ன்றது இது ஒரு பொறுப்பு. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் ஃபார்வர்டில் போகணும். ஸோ அதனால கொஞ்சம் சூஸியாக இருக்கேன். ஸ்கிரிப்ட் கண்டினியூஸாக கேட்டுட்டு தான் இருக்கேன். லைக் இன்னும் ஒரு 6 monthsக்குள்ளே படத்தோட ரிலீஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஹீரோவா ஹீரோயினா? இல்லை, ஹீரோயின் கூடன்னு ஆக்ட் பண்ணணும்னு ஆசை கிடையாது எனக்கு. விஜய் சேதுபதி சார் அண்ட் அஜித் சார், சிம்பு சார் கூட நடிக்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஆசை, இப்போ வந்து ஆசை கிடையாது. 3 பேரோட பெரிய ஃபேன் நான். அதனால்
ரொம்ப நல்லா போகுது, சந்தோஷமாக போகுது. உள்ளே இருக்கும் போது அந்த ஃபைனல்ஸில் வீக்கில் அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் கொடுத்த பில்டப் பார்த்தா ஐயோ வெளியே பேர் கிழிஞ்சிச்சுரா அப்படின்னு நினச்சேன். பட் வெளியே வந்தால் சினாரியோஸ் வெரி டிஃப்ரெண்ட். சோஷியல் மீடியா தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்குது. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற ரொம்ப கம்மி பேர் தான். அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பாசமாக அன்பாக பார்த்துக்கிறாங்க. இல்லை, இது பொலிட்டிக்கல் பேசுகிற இடம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக கமல் சார் ஆஸ் அ பர்சனாக எனக்கு பிடிக்கும். அவரோட கட்சி கொள்கை எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல வெளியே வந்ததுலேருந்து பாலிடிக்ஸை. மேபி அவரோட பாலிசிஸ், அவரோட வாக்குறுதிகள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் அதில் கமெண்ட் பண்ணலாம். பொலிட்டிக்ஸ் பற்றி எல்லாருமே பேசணும், பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு கிடையாது. என்னென்னா இது வரைக்கும் நான் அவங்களோட பாலிசிஸை பற்றி பார்க்கல, அவங்களோட வாக்குறுதிகளை பற்றி கேட்கல. ஸோ சப்போஸ் கேட்டிருந்தேன்னா கமெண்ட் பண்ணியிருப்பேன். I'm here at Indian Media Works Foundation's award function ceremony. So எனக்கு uploadable talent of the year 2021 அப்படின்ற award கொடுத்திருக்காங்க. I'm extremely happy and thanks for them for honoring me. Thank you. Yeah, I'm listening to scripts. சீக்கிரமே சில scripts sign பண்றதா இருக்கு. I will update you. Big Boss அப்புறம் லைஃப் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது, நல்லா போகுது. கண்டெஸ்டன்ட் கூட இன்னும் டச்சில் தான் இருக்கு. Yeah, obviously. பாலாஜி கூட ஹீரோவா நடிச்சா யாருமே ஹீரோ சூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில் அவங்கவுங்க கையில் இல்லை. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிரெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் விஷயம். நல்ல ஸ்கிரிப்ட் தான் அட் எண்ட் ஆஃப் த டே. கேட்டகரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பிரசிவ் ஆக்டர் ஆஃப் 2021. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து நடிக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நான் வின் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சாக்ஷி அகர்வால். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்தியன் விமன் ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கேன். ஸோ இந்தியன் விமன் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா நோபல் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இங்கே. ஸோ ஜஸ்ட் நவ் தே ஹேவ் ஆல்சோ கிவன் அ செக் டு விமன் ஃபவுண்டேஷன் லீக். அண்ட் அதில் ஒரு வில்லேஜே அவங்க அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்கு நிறையா உதவி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எஸ்பெஷலி நம்ம இந்த கோவிட் சுச்சுவேஷன் கலந்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஆண்டர்ப்ரனராக வந்து சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் வெரி குட். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஆல்சோ ஆனர்ட் பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ரிசீவிங் அன் அவார்ட் டுடே. ஸோ very happy for the entire initiative and I wish John all the very best. ஃபோட்டோ ஷூட் அதிகமாக எடுக்கிறது காரணம் என்ன இது புதுசாக இங்கேருந்து ஒரு கொஸ்டின் வருது. So I feel that I'm an artist, I'm an actor. So ஒரு ஆர்டிஸ்டாக it's very important that you should be able to show your versatility. ஸோ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 10 மாதம் நாங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் அந்த 10 months ஃபில் பண்ணுறதுக்காக ஐ ஃபெல்ட் தட் ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட்ஸ் அண்ட் ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இந்த விஷயங்கள் இஸ் த ஒன்லி வே டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா அந்த பசி இருக்கும், எல்லா ஆர்டிஸ்ட்குள்ளே அந்த பசி இருக்கும் டு ஷோ தேர் டேலண்ட் அண்ட் டு ஷோ தேர் ஒர்க். ஸோ தட் இஸ் த ரீசன் வை ஸோ மெனி ஃபோட்டோ ஷூட்ஸ். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.